மீண்டும் தொடரலாம். இது கேள்வி நேரம். மழையால் ஏற்பட்ட பாதிப்புகளுக்கான காரணங்கள் என்ன, தீர்வுகள் என்ன என்பதை குறித்து மீண்டும் விரிவாக விவாதித்துக் கொண்டிருக்கிறது கேள்வி நேரம். இடைவேளைக்கு பிறகு நம்முடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக திரு வன்னியரசும் சட்டப்பேரவை உறுப்பினர் திரு மாஃபா பாண்டியராஜன் 2 பேரும் இணைகிறார்கள். இருவருக்கும் வணக்கம், வரவேற்கிறேன். திரு வன்னியரசு, அடிப்படையில் இந்த பிரச்சனைகளுக்கான காரணங்களை 2 பேரும் முதல் சுற்றில் கொஞ்சம் விரிவாகவே பதிவு செய்தார்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய பார்வை என்னவாக இருக்கிறது? இந்த பிரச்சனைகளுக்கான அடிப்படை காரணம், நீங்கள் பெரும்பாலும் இந்த தேக்கம், மழை நீர் பாதிப்பு இவற்றையெல்லாம் பேசுகின்ற பொழுது சென்னையை மட்டுமே மையமாக வைத்து தான் விவாதங்கள் நடைபெறுகின்றன. ஆனால் சென்னையை தாண்டி ஒரு தமிழ்நாடு இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டிற்கான பாதிப்புகளுக்கான காரணிகளாக நீங்கள் நினைப்பது என்ன? இல்லை, சென்னை மட்டும் நாங்கள் அதை நீங்கள் சொல்கிறது போல சொல்லலை. இல்லை, நீங்கள் சொல்லலை. ஐ திங்க் நான் பெரும்பாலும் அந்த மாதிரியான ஒரு டிஸ்கஷன் காலையிலேருந்து இப்போ நாங்கள் கிருஷ்ணகிரியிலேருந்து நேராக இங்கே தான் வரேன். நான் ஒரே குண்டும் குழியுமாக பள்ளங்கள், மேடு பள்ளங்கள், தண்ணி தேங்கி இருக்குது. இங்கே வரும்போதே ஏதோ 7 கடல் தாண்டி 7 மலை தாண்டி தான் இங்கே வர வேண்டியது இருக்குது. தாமதமாக தான் வந்து அப்படி தான் இருக்குது. நானும் தாமதமாக வந்திருக்கேன். இப்போ என்ன, நான் 3 விஷயமாக இதில் பார்க்குறேன். நான் மணல் எடுக்கிற இந்த மொத்தம் இருக்கிற 33 ஆறுகளில் ஒட்டுமொத்தமாக மணல் அள்ளுறாங்க. அப்போ இந்த நீரை வந்து தேக்கிறதுக்கான ஒரு அடிப்படையான ஒரு அறிவியல் அதுதான், அந்த மணல் தான். அந்த மணல் எடுத்ததுக்கப்புறம் வந்து தண்ணி போகிறதுக்கான வாய்ப்பு எங்கே அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. மொத்தம் வந்து இப்போ தமிழகத்தில் வந்து சீமக்கருவேல மரங்கள் நிறையா இருக்குது. இது ஒரு பிரச்சனை. அப்புறம் இந்த பாலித்தீன் பைகள் வந்து எல்லாமே அடைச்சிக்கு. இன்றைக்கி சென்னையில் வந்து அவ்வளவு எல்லாமே இது ஒன்று. இது கூடுதல் என்னென்னா வந்து அரசு வந்து, நான் வந்து இந்த அரசு அந்த அரசுகள், கடந்த திமுக அரசாக இருக்கட்டும், அதிமுக அரசாக இருக்கட்டும், 2 அரசுகளுமே வந்து என்னென்னா கூடுதலாக வந்து எங்கெல்லாம் வந்து நீர் பிடிப்பு இருக்கிற பகுதிகளோ அங்கே வந்து அவங்க வந்து ஒதுக்கீடு செய்கிறது இருக்குல்ல, இடங்கள் ஒதுக்குறாங்க. அது குறிப்பாக வந்து நாகர்கோவிலில் வடசேரி பேருந்து நிலையம், அங்கே விளையாட்டு மைதானம் இருக்குது. குளத்து பேருந்து நிலையம், மதுரை தேவாரத்தில் வந்து அரசு பொது மருத்துவமனை, மதுரையிலே வந்து 33 பெரிய மற்றும் சிறிய ஏரிகள் ஆக்கிரமிக்கப்பட்டு அதில் தென்னக ரயில்வே, வக்பு வாரியம், கல்லூரி, மாநகராட்சி அலுவலகங்கள், அனைத்து இந்திய வானொலி நிலையம், மாட்டுத்தாவணி பேருந்து நிலையம், வணிக வரித்துறை அலுவலகம், பூங்கா, தனியார் கொடுக்கப்பட்ட அப்போலோ மருத்துவமனை, வீட்டு வசதி வாரிய குடியிருப்புகள், அங்கே சட்டக்கல்லூரி, நீதிமன்றம், உயர்நீதிமன்றம், இதெல்லாம் மதுரையில் எல்லாமே வந்து ஏரிகள், குளங்கள், இது எல்லாமே வந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது. இது திருச்சியில் வந்து பத்திரிகையாளர்களுக்கு வீட்டு மனைகள் கொடுக்கப்பட்டது ஏரிகள் நிறைந்த பகுதி தான். நீங்கள் இப்போ தஞ்சாவூர்லேயும் இதே மாதிரி பத்திரிகையாளர்களுக்கு அது வீட்டு மனைகள் கொடுக்கப்பட்டது. சென்னையில் வந்து வள்ளுவர் கோட்டமும் அம்பேத்கர் மணிமண்டபம், அதை தாண்டி இன்னும் நிறைய ஏரிகள் அவர் சொன்னார். ஏனாம்பேட்டையில் ஏரி இருந்ததுன்னு சொன்னதே ஐயா சொல்லி தான் எங்களுக்கு தெரியும். ஏனாம்பேட்டையில் ஒரு ஏரியா கான்ஃபிடன்ஸ். கூடுதல் என்னன்னா, நீங்கள் வந்து கண்ணை மூடிட்டு எங்கெல்லாம் மழை தண்ணி தேங்குதோ அதெல்லாம் ஏரிகள் தான். இன்னைக்கு அப்போ அரசு வந்து இந்த நீர் கொள்கையில் வந்து அவங்க வந்து மாற்றம் செய்யணும். இன்றைக்கி வந்து தேசிய பேரிடர் மேலாண்மை இருக்குது அப்படின்னா, தேசிய பேரிடர் மேலாண்மைக்கான வேலை என்ன? ஒவ்வொரு ஆண்டும் அது வந்து அதை வந்து இது பண்ணணும். அதை வந்து மராமத்து செய்கிறதுக்கான வேலைகள் என்னென்ன? அது வந்து இந்த மாதிரி வந்து மழை வெள்ளத்தில் வந்து பாதிக்கப்பட்டால் அதுக்கு முன்கூட்டியே எப்படி எச்சரிக்கை. இப்போ கடலூரில் 39 பேரும் மழை வெள்ளத்தால் வந்து இறந்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு புள்ளிவிவரங்கள் வருது. அதில் வந்து வீடுகள் இடிஞ்சு அதில் இறந்தவங்க தான் வந்திருக்காங்க ஒழிய மிடிமின்னலில் வந்து சாகலை அவங்க வந்து. அப்போ முன்கூட்டியே மழை வர்றது, இந்த ஒரு பருவ மழைங்கிறது வந்து 27 நாட்கள், ஒரு மாதம் வந்து பருவமழை. 4 நாளே 5 நாளே இந்த மழை தாங்க முடியல அப்படின்னா வந்து, அப்போ இங்கே இருக்கிற இந்த நிலச்சூழலில் வந்து எப்படி மாற்றிருக்கிறாங்க அரசு, அவங்களுடைய கொள்கை என்னவா மாறி இருக்குது. இன்றைக்கி வந்து முகலிவாக்கத்தில் வந்து 14 மாடி கட்டடம் இடிஞ்சு விழுந்திருக்கு அப்படின்னா நீர் பிடிப்புள்ள இடத்துல அவங்க கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறது அதில் வந்து முக்கியமான விஷயமா. அந்த இடத்துலேருந்து ஒரு கேள்வியோடையே தொடங்குறேன். நீங்கள் பெரும்பாலும் இப்போ ஐயாவும் ரொம்ப விரிவாக பதிவு பண்ணாங்க. சென்னையில் எத்தனை ஏரிகள் வந்து ஆக்கிரமிக்கப்பட்டிருக்குன்னு. அரசு சார்ந்த பணிகளுக்காக எடுத்துக்கொண்ட ஏரிகள், போரூர் ஏரி இப்பொழுது தனியார் நிறுவனம் ஒன்றிற்கு தாரைவார்க்கப்பட்ட ஒரு முயற்சி. அதை தொடர்ந்து சில எதிர்ப்புகள் வந்தது. ஒரு பகுதி தாரைவார்க்கப்பட்டது அப்படின்னு அவர் மதுரையை தாண்டி சொல்கிறார். திருநெல்வேலி பேருந்து நிலையமாக இருக்கட்டும், பெரும்பாலான அரசு சார்ந்த கட்டிடங்கள் கட்டப்படுவது ஏரிகளாகத்தான் இருக்கின்றன. இப்போ என்ன மாதிரியான ஒரு நீர் மேலாண்மை குறித்த பார்வை, நான் திமுகன்னு பேசல, அரசுகளுக்குங்கிறத தான் வச்சுட்டு இருக்கிறோம், அரசுகளுக்கு இருக்கின்றன அப்படிங்கிற கேள்வி மிக பிரதானமாக எழுகிறது. இதுலேருந்து எப்படி நம்ம வெளியில் வரப்போகிறோம், அடுத்த கட்டத்துக்கு நகரப்போகிறோங்கிறது ஒன்று. இன்னொன்று, அவர் இந்த முகலிவாக்கம் கட்டடத்தை பற்றி சொன்னார். அந்த கட்டடத்தை அங்கே ஃப்ளாட் வாங்கினவங்க இன்னும் அதற்கான வட்டி கட்டிட்டு இருக்கிறாங்க.
அந்த உரிமையாளர் அதற்கான பிரச்சனையை கொண்டிருக்கிறார். ஆனால் அதற்கு அப்ரூவ் பண்ண அதிகாரிகளோ அமைச்சர்களோ அதில் யார் யார் தொடர்பு இருக்கிறார்களோ யாரும் எந்த நடவடிக்கையும் யார் மீதும் எடுக்கப்படவில்லை. இருந்திருந்தால் அது ஆய்வுக்குட்படுத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம். அப்போ பாதிக்கப்படுகின்ற பொழுது எந்த அரசு அதிகாரிகளின் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படாது. இது போன்ற காரணிகளை இனி வரக்கூடிய காலங்களில் எப்படி எதிர்கொள்வதுன்னு நினைக்கிறீங்க? இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் புரட்சித் தலைவி அம்மா அவருடைய அரசாங்கம் கடந்த 4.5 வருடங்களில், அதாவது பேரிடர் மேலாண்மை ஆணையம் உருவாக்கப்பட்டதிலிருந்து முதல்ல பேரிடர் மேலாண்மை என்ற கொள்கை வகுத்தது அம்மா அரசில் சென்ற முறை. ஆனால் அதற்கு வடிவம் கொடுத்து பேரிடர் மேலாண்மை ஆணையம் துவங்கப்பட்டது இந்த அரசாங்கத்தில் கடந்த 4 வருடங்களுக்கு முன்னால். அதிலிருந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ரோச் இந்த மாதிரி பேரிடர்கள் வர்றப்போ இருக்கிற அப்ரோச் ஒரு ரெஸ்பான்ஸ் சென்ட்ரிக்காக இல்லாமல் வந்த பின் என்ன செய்யணும், மீட்புக்கு அப்புறம் நிவாரணத்துக்கு அப்புறம் மறுகுடி அமர்வு, மறுகுடி அமர்த்தினதுக்கப்புறம் மீண்டும் அவங்களோட வாழ்வாதாரத்தை உருவாக்குறது, இந்த 4 ஸ்டேஜ் எடுத்துக்கிட்டு இருந்த காலகட்டம் மாதிரி ஓரளவுக்கு இப்போ ப்ரிவென்ஷன், மிட்டிகேஷன், அதுக்கப்புறம் ப்ரிப்பேர்டாக இருக்கணும், இந்த மாதிரி விஷயங்களுக்கு சராசரியாக 300 கோடி ஒதுக்கி இருக்காங்க ஒவ்வொரு வருஷமும். இன்னைக்கு 15 கிலோமீட்டருக்கு ஒரு சுனாமி சென்டர் உருவாக்குறதுலேருந்து நம்ம கோஸ்டல் ஏரியாவில் MS சுவாமிநாதனோட சேர்ந்து உருவாக்கி இருக்கிறாங்க. 6 விதமான பேரிடர்களுக்கு அவங்க ஒரு சார்ட் போட்டு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் போட்டு செயல்படுத்தி இருக்கிறாங்க. நீங்கள் சொன்ன ஒரு விஷயம், அதாவது ரொம்ப ஈஸியாக நீர்நிலைகள் எல்லாம் வீடு கட்ட விட்டுறாங்க, ஆக்கிரமிச்சிட்டாங்க. இதை பெருமையாக சொன்ன ஒரு காலம் இருந்தது. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், வள்ளுவர் கோட்டம் கெட்டப்பட்டப்போ கருணாநிதி அவர்கள் மிக பெருமையாக சொன்னார், அந்த இடம் நுங்கம்பாக்கம் ஏரி, அது அந்த இடத்துல கெட்டியிருக்கும் அப்படின்னு வள்ளுவருடைய நீர் பற்றிய குரலை எடுத்து பேசிலாம் சொன்ன காலகட்டம் உண்டு. அதிலிருந்து இப்போ அந்த அப்ரோச் மாறி இருக்குன்னு நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் அண்ணாச்சி சொன்ன அந்த 39,000 சொச்சம் ஏரிகளில் 300 ஏரிகள் ஆக்கிரமிக்கப்பட்டு இருக்கிறது. பத்திரிகைகளில் வர மாதிரி 10,000 இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அது ஒரு சந்தோஷமான விஷயம். எனக்கு தெரிஞ்சு கடந்த 4 வருடங்களில் இந்த விஷயத்துல அரசாங்கம் ரொம்ப கவனமா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ரெண்டு விஷயம், நீங்க இந்த பேரிடர் மேலாண்மை குறித்து பேசுகின்ற போது 2 ஆண்டுகளுக்கு முன்பு ஒடிசாவில் மிகப்பெரிய புயல் தாக்கும் என்ற ஒரு எச்சரிக்கை விடுக்கப்பட்ட போது ஒடிசா அரசு அதை எதிர்கொண்ட விதம் அத்தனை மாநில அரசுகளாலும் பாராட்டப்படுகின்றது, ஊடகவியலாளர்களாலும் பாராட்டப்படுகின்றது. நீங்க அவங்க செக் டேம் அமைக்கிறதுலேருந்து, கரைகளை பலப்படுத்தியதிலிருந்து, ஒரு வாரத்துக்கு முன்னாடி அத்தனை பேர் ரெஸ்கியூ பண்ணி வெளியில் எடுத்ததிலிருந்து இழப்பு மிக மிக குறைவு. ஆனா ஒப்பீட்டளவில் ஒடிசா கற்றுக்கொண்ட அந்த பாடத்தை ஒடிசா அரசு இதை விட இன்னும் அதிக பெரிய புயல் அது, அவர்களால் அதை சாதிக்க முடியும்னா இங்க நமக்கு இழப்பு இன்னும் அதிகமாக தான் இருக்குது. எத்தனை உயிர்களை நம்ம பலி கொடுக்கிறோம். இந்த முக்கியமான விஷயம், நம்ம பத்திரிகைகள்ல ஊடகங்கள்ல மறைக்கப்பட ஒரு விஷயம் நவீன் பட்நாயக் அவர்கள் அன்று இன்னைக்கு அந்த அம்மாவனுக்கு சந்திச்சுட்டு போன காலகட்டத்தில் உங்களுக்கு தெரியும், ஒரு காலகட்டத்தில் அந்த பிஜேடியும் ஏடிஎம்கேயும் ஓரளவுக்கு அரசியல் ரீதியாக க்ளோஸாக இருந்த காலகட்டத்தில் அவங்க நம்மளோட பேரிடர் மேலாண்மை கொள்கைகளையும் ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் எடுத்துட்டு போயிருக்காங்க. இல்ல திரு பாண்டியராஜன் எடுத்துட்டா கூட இல்ல அது பாராட்டுதலுக்குரிய சந்தோஷப்படுறாங்க. நான் இப்படி எடுத்துக்கிறேன், இங்க இருந்து அவங்க எடுத்து ஒழுங்கா செயல்படுத்தினாங்க, நீங்க ஏன் பண்ணல? இங்க பண்ணிருக்கோம்னு சொல்றேன். இல்ல பண்ணிருந்தா பாருங்க, இழப்பு இருக்காது. வரைக்கும் இந்தியாவில் 3 மணி நேரத்தில் உங்களுக்கு 465 mm மழை பெய்யுது. அதனால வந்த பிரச்சனை, நீங்க அந்த பிரச்சனையுடைய தீவிரத்தை குறைத்து மதிப்பிடக்கூடாது. இந்த இப்ப பல கட்சிகள் இன்னைக்கு பேசுற விஷயம் ஏதோ ஒரு சின்ன விஷயம், இந்த சின்ன விஷயத்துல 100 பேருக்கு மேல இறந்துட்டாங்க அப்படின்றது தவறுன்ற என்னோட கருத்து. ஒரு இதே அளவு மழை பெய்த மும்பையில் எத்தனை பேர் இறந்தார்கள், எவ்வளவு டிஸ்டர்ப்ட் ஆச்சு 3 வருஷத்துக்கு முன்னால நடந்த விஷயத்தை அதை நீங்க கம்பேர் பண்ணணும். அர்பன் ஃப்ளட் அப்படின்றது ஒரு பக்கம், கடலூர் மாவட்டம் பிரச்சனை ஒரு பக்கம், மற்ற இருக்கிற 23 மாவட்டங்கள் இது அஃபெக்ட் ஆகுது. ரெண்டு விஷயம் அடிப்படையில் கடலூர் ஏற்கனவே தானே புயலால் பாதிக்கப்பட்ட பகுதி. தானேவில் இருந்து ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டிருந்தால் மாநில அரசு மிகச்சரியாக இதை கையாண்டி இருக்கலாம். குறைந்தபட்சம் அங்கு இருக்கக்கூடிய மக்களை, தாழ்வான பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை வெளியேற்றுவதில் தொடங்கி பாதுகாப்பற்ற இடங்களில் தங்க இருக்கக்கூடிய மக்களை வெளியேற்றி பாதுகாப்பான இடங்களில் தங்க வைப்பது, இது போன்ற விவகாரங்களை செய்திருந்தால் இந்த உயிரிழப்புகள் தவிர்க்கப்பட்டிருக்கும், குறைந்தபட்சம் குறைவாகவாவது இருந்திருக்கும் அப்படிங்கிற வாதத்தை முற்றிலும் மறுத்திட முடியுமா நான் கேட்கிறேன். மறுக்க முடியாது. ஆனா ஒரே ஒரு கருத்து மட்டும் சொல்ல விரும்புகிறேன். அரசு இயந்திரம் என்பது மிகப்பெரிய அளவில் இயங்கியது என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. அந்த இடத்துல எலக்ட்ரிசிட்டியை ரெஸ்டோர் பண்றது 2 நாட்களுக்குள் அந்த ஊழியர்கள் முழுக்க, எந்த ஊழியர்களை நம்ம சரியா வேலை செய்ய மாட்டாங்க அப்படி இப்படின்னு சாதாரண சேனத்தில் சொல்றோமோ அவங்க 24 மணி நேரம் இருந்து கண் உறங்காமல்
அந்த இடத்துல ரெஸ்டோர் பண்ணாங்க. அதனால மீட்பு என்பதை பொறுத்த வரைக்கும் அரசாங்கத்தை பத்தி யாருக்கும் குறை சொல்ல இது பண்ண முடியாது. தானே விட இது வந்து எந்த விதத்திலையும் குறைந்த ஒரு பேரிடர் கிடையாது. ரெண்டு விஷயம், நான் அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு வெறும் அரசியல் காரணிகளோடு சுட்டிக்காட்டுவதை தாண்டி இதுல சுட்டிக்காட்டினால் மட்டும்தான் பிழை எங்கு நடந்திருக்கிறது தவறுன்னு தெரிந்து கொண்டால் மட்டும்தான் இனி வரக்கூடிய காலங்களில் உயிரிழப்புகளை தடுக்க முடியுங்கிற ஒரு கோணத்துல நம்ம விவாதிக்கிறோம். ஆனா அதே நேரத்துல அந்த பாயிண்ட் நீங்க பண்றப்போ இந்த பிரச்சனையுடைய தீவிரத்தை உள்ளபடியே அவ்வளவு தீவிரமானது தானே. இப்ப அவங்க சொல்லக்கூடிய வாதம் ஒரு வருஷத்துல பேரு ஆவரேஜ் ரெயின்ஃபால்ல பாதி வந்து ஒரு இடத்தில் 3 மணி நேரம். அதுதான் அவங்க 3 மாதத்தில் பெய்ய வேண்டிய மழை வந்து 3 நாளில் பெய்து. இல்ல சிரிக்க கூடாது நீங்க. அது வந்து நீங்க பாருங்க, நீங்க வந்து 93 சென்டிமீட்டர் வந்து இருக்கிற மழை ஒரு வருஷத்துக்கு அந்த ஒரு இடத்துல மட்டும் 46.5 சென்டிமீட்டர். அதுதான் கேக்குறேன் திருப்பி மாறோம். அவர் அந்த வாதம் முற்றிலும் ஏற்புடைய வாதம் நினைக்கிறீங்களா? இல்ல அவர் வந்து ஒரு மேலோட்டமான ஒரு பதிலுக்கு வருது. அவருக்கு ஒரு நிர்பந்தம், எனவே அந்த பதில சொல்றீங்க. ஏன் சொல்றீங்க? இது உண்மை இல்லையா? 46. நீங்க பேசும்போது நான் சொல்றேன், அதுக்கு சென்சஸ் சொல்றேன். சொல்லுங்க. 1969 நான் முன்னாடியே சொன்னேன், அதிகபட்சமான தமிழ்நாட்டில் பெய்யப்பட்ட மழை அதுக்கப்புறம் என்ன சொல்றது வந்து 1054 மில்லிமீட்டர். தட் இஸ் 10.5 சென்டிமீட்டர். சரி, அவ்வளவுதான். 105 சென்டிமீட்டர் அவ்வளவுதான். அது இப்போ நமக்கு பெஞ்சிருக்க மழை வந்து பார்த்தீங்கன்னா அதே அளவு தான். நான் சொல்ல 69 அந்த மழை இவ்வளோ பெரிய மிகப்பெரிய வசதிகளோ தகவல் தொடர்போ வானிலை ஆராய்ச்சியோ முன்கூட்டியே சொல்வதற்கான எந்த விதமான உள்கட்டமைப்பு வசதி இல்லாத ஒரு காலத்தில் இதை வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கு. இது ஆல் ஓவர் தமிழ்நாடு, எஸ்பெஷலி சென்னை ஆல்சோ. இப்போ நமக்கு என்னென்னா கடந்த 10 ஆண்டோட சராசரி என்ன சொல்லுது அப்படின்னு சொன்ன மழையோட சராசரி அளவு, அதாவது நீலகிரி கன்னியாகுமரி இது ரெண்டும் வந்து 820 மில்லிமீட்டர். இட் மீன்ஸ் என்னென்னா 82 சென்டிமீட்டர். மீதி வந்து என்னென்னு சொன்னால் மற்ற இடங்களில் 712 மில்லிமீட்டர், அதாவது 70.1 to 71.2 சென்டிமீட்டர் அப்படின்றது தான் மழை அளவு அப்படின்னு நமக்கு சொல்கிறாங்க. எனவே இது பேர் ஒரு கொள்ளளவு. உதாரணத்துக்கு பாசன்லா தான் சொல்லணும். நீங்கள் என்ன சொல்ல அப்படின்னு சொன்னால், நீங்கள் இந்த குடுவையில் இருக்கக்கூடிய தண்ணி வந்து 10 லிட்டர்னு சொன்னால் நீங்கள் 11 லிட்டர் அதில் போட முடியாது. எனவே என்னென்னா நமக்கு எவ்வளோ மழை நீங்கள் பேசுறது வந்து என்னன்னு சொன்னால் ஒரு 105 சென்டிமீட்டர் அல்லது 120 சென்டிமீட்டர் அப்படின்னு மழை வந்தால் கூட, நான் சொல்கிறேன் இதையும் மீறி மழை வந்தால் கூட நம்மளால் அதுக்கு வந்து வடிகால் வசதியை செய்திருக்க முடியும், நீர் மேலாண்மையை செய்து. ஃபார் எக்ஸாம்பிள் ஜப்பான்லங்க நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு சொன்னால், இப்போ பெரிய கிணறு வெட்டுறோம் இல்லையா, சிட்டி போன்ற இடங்களில் நீங்கள் இப்போ ரொம்ப சுலபமாக சொல்லலாம், மெட்ரோ ட்ரெயின் 30 அடி ஆழத்துக்கு நம்ம வந்து கீழே போடுறோம். அதே மாதிரி நம்ம பல இடங்களை சேமிக்க முடியும். நீங்கள் கடல் வசதி இல்லைன்னா, நான் நேரடியாக சொல்கிறேன், என்னுடைய தொகுதியில் மதுரவாயல் தொகுதியில் 144 டிவிஷன், அது வந்து கூவம் பேசின் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அது அந்த கூவம் பேசினுக்கும் கரையோரத்திற்கும் அந்த இதுக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோ தெரியுங்களா? வேடிக்கையாக இருக்கும். 35 மீட்டர் இருக்கும். அதாவது 100 அடிக்குள்ளே தான் இருக்கும். அது 100 அடிக்குள்ளே இருக்கும். அது ஆனால் வடிகால் வசதி கிடையாது. ஏன் வடிகால் வசதி கிடையாது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, அந்த கட்டமைப்பு அந்த மாதிரி. அப்போ நம்ம ஏற்கனவே என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, இந்த வரக்கூடிய சர்ப்ளஸ் வாட்டரை நீங்கள் அந்த நதியோடு இணைத்து ஒன்று நம்ம பண்ணணும். நல்ல தண்ணீர், சேவேஜ் வாட்டர் கிடையாது அது. அப்போ ஸ்ட்ராங் வாட்டர் ட்ரெயினை வந்து நீங்கள் பண்ணக்கூடிய அந்த கால்வாய் வசதிகளை, மழைநீர் வடிவால் கால்வாய்களை இங்கே கொண்டு வரணும். கொசசலையாறு, அடையாறு, இந்த ஆறு. இன்னொன்று திருநீர்மலையில் மிகப்பெரிய வெள்ளம் வரும். எவ்ரியே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளட் வரும்போது அங்கே வரும். அங்கே ஒரு டேம் கட்டியாச்சுன்னா செம்பரம்பாக்கம் தண்ணீரை சேமிக்க முடியும். சென்னை நகருக்கு வரக்கூடிய மிகப்பெரிய தண்ணீரை நிறுத்த முடியும். எனவே 3 மாசத்துல பெய்ய வேண்டிய மழை 3 நாள் பெஞ்சா கூட நீங்க ஒரு ஒரே நேரத்தில் ஊற்றினாலும் 10 லிட்டர் நிறைய. நான் ஒரு சின்ன இடைவேளைக்கு அப்புறம் தொடர்றேன். ஐயா, கடந்த சுற்றுல ஒரு கருத்தோட நின்றுருந்தோம், அதையும் வாங்கிட்டு நான் உங்ககிட்ட அதற்கான மறுப்போடு நான் தொடர்கிறேன். இதை தாண்டி இங்கே நாம் ஏற்கனவே கடந்த முறை இது குறித்த ஒரு விவாதம் நடத்துகின்ற பொழுதும் கடலூர் மாவட்டத்திலிருந்து பேசிய மக்கள் சொல்லிய வார்த்தைகள் இன்னமும் காதில் ஒலித்துக் கொண்டிருக்கின்றன. எப்பொழுதும் இதுபோல் பேரிடர் வந்தாலும் கொஞ்சம் வர்றாங்க, கொஞ்சம் மண்மூட்டை அடுக்கிறாங்க, ஒரு 2-3 நாள் கழிச்சு கொஞ்சம் மண்ணெண்ணெய் கொடுக்குறாங்க, கரண்ட் சுத்தமாக இல்லை, வேற யாரும் இன்னும் வந்து பார்க்கவும் இல்லை. 2 மண்மூட்டையை அடுக்குவது மட்டும்தான் பேரிடர் மேலாண்மையா என்ற கேள்வியை கடலூர் மாவட்டத்திலிருந்து மக்கள் நேரலையில் நம்முடைய நிகழ்ச்சியில் கேட்டது இன்னும் நம் காதில் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. பேரிடர் மேலாண்மை குறித்த விழிப்புணர்வு உள்ளபடியே நம்மிடம் இருக்கிறதா? அரசு அது சார்ந்த பணிகளை திறம்படத்தான் செய்து கொண்டிருக்கிறதா? பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு.